இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு வந்து திருமணம் தாண்டிய உறவு வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆரம்பிச்சு. சுந்தரமும் அபிராமியும் சந்தித்து சந்தோஷமாக இருக்க முடியல, உல்லாசமாக இருக்க முடியல. அப்போ குழந்தைங்க இருந்தால் தானே பஞ்சாயத்து பண்ணி அழைச்சிட்டு வந்துடுறாங்க. குழந்தைங்க இல்லாட்டி இது வேலையாக நம்மளை கூப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு மாத்திரை வாங்கி கொடுக்குறான், தூக்க மாத்திரை, விஷ மாத்திரையை பாலில் கலந்து கொடுத்துருது. நல்லா பணம் அவங்க பார்க்க தூங்குற மாதிரி இருக்கு. ஆனால் அவளுக்கு வச்சுட்டு கொட்டி வச்சுருக்கேன். செத்துட்டாங்களா? 5 மாத்திரை போட்டிருக்கேன், ஆனால் தூங்குற மாதிரி தான் இருக்காங்க. ஏன் வெள்ளைய தம்பின்னு மறுபடியும் வீட்டை வந்து உடச்சி உள்ளே போய் பார்த்தா 2 குழந்தைங்களும் மாண்டு போய் கிடக்குது. கட்டில் அப்படியே பச்சை பிள்ளைய பிறந்தவனே அப்படியே இருந்தது. பக்கத்துலேயே ஸ்கூல் பேக்கு நாங்கள் இணை கிடந்தது. சாயந்தரம் வரைக்கும் டிக்டாக் பண்ணியிருக்காங்க. யாருக்கு மெசேஜ் அனுப்புறக்காச்சாமா? காஞ்சிபுரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்துச்சு. மரியாதைக்குரிய நீதியரசர் செம்மல் ஐயாவுக்கு முதல்ல ஒரு நன்றி. மீண்டும் தர்மம் ஜெயித்திருக்கிறது. தர்மப்படி தீர்ப்பு கொடுத்த தர்ம பிரபுக்கு என்னுடைய திறந்தாழ்ந்த ஒரு நன்றியை தெரியப்படுத்திக் கொள்வேன். தீர்ப்பு அறிவிக்க எப்படி திரும்ப வர்றாவ கையிலலாம் நெயில் பாலிஷ், தலையில் கிளிப்பு மேக்கப்பு ஐயால வந்து ஜட்ஜி என்ன சொல்கிறாரு, லஞ்ச் அவர் சரி சாப்பிட்டு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன்னா இப்படி எழுந்து போயிடவர் என்ன நினைச்சாரு தெரியல. 10 நிமிஷத்தில் சரசரன்னு இருந்தார். சாப்பாடெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், பல ஜட்ஜ்மெண்ட். உடனே அபிராமி நடிகை மன்னி ஆளு நடிகை மாதிரி தான் இருப்பா, பார்த்துருக்கலாம் அவளை. டிக்டாக் பண்ணி பொத்துன்னு விழுந்துட்டா. அந்த கதையெல்லாம் இங்கே ஆகாது, தூக்கிட்டு போகல. நீங்களாம் போங்க, அங்கிள் வந்திருக்காரு, அந்த ரூமில் தூங்குன்ட்டு இங்கே போட்டு இப்போ இந்த ரூமில் படுத்துருந்தா என்ன தீர போகிறாங்க. அவ்வளோ உனக்கு என்ன அவ்வளோ வெறின்னு கேட்குறேன். தொங்க விட்டுருக்கானுங்க, தூக்கு தண்டனை தான் கொடுத்துருக்கணும். ஆனால் இவங்க அப்பீல் பண்ணியிருந்தா அடுத்த நீதிபதி கண்டிப்பாக தூக்கு தண்டனை அறிவிப்பு. அப்பீல் போனால் கேஸ் விடுதலை ஆகும் நம்பி போகிறது ஒரு முட்டாள்தனம். வழக்கின் தன்மையை பொறுத்து மாறும். ஆனால் இப்போது வயசான அப்பா அம்மா இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னும் போது அந்த கருணை அடிப்படையில் நோ மெர்சி டு மர்டர். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இப்போது அதுக்கான தீர்ப்பு வந்திருக்கு. டிக்டாக் அபிராமி அண்டு பிரியாணி மாஸ்டர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் பற்றி இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? தீர்ப்பு ரொம்ப வரவேற்க வேண்டிய தீர்ப்பு. நான் கூட இன்னும் கொஞ்சம் கூடுதல் தண்டனை, மரண தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, மரணங்கிறது தண்டனை ஆகாது, அது எல்லார் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவம். இதுவே ஒரு ஆக சிறந்த தண்டனை. அதாவது அந்த மியூசிக்கலி டிக்டாக் மியூசிக்கல்னு ஒரு ஆப் இருந்துச்சு, அதில் தான் இவங்களாம் ஃபேமஸ் ஆனவங்க. விஜய் அபிராமி தம்பதிக்கு பிறந்த குழந்தை. விஜய் வந்து கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பகுதியை சார்ந்தவர். அவருக்கு தாய் தகப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அவருக்கு இங்கே குன்றத்தூர் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்துகிட்டு அவர் இந்த ஏடிஎம்மில் பணம் நிரப்புறது தான் அவரோட வேலை. அவங்க 2 குழந்தை, அஜய் 7, கார்னிகா 4 வயசு. இந்த குழந்தைங்களுக்கு டிசம்பர் 31, 2018 அந்த அஃபென்ஸ் நடக்குது. மீனிங் அதை சுந்தரம்ங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி கடையில் மாஸ்டர் கூட கிடையாதுங்க, ஒரு சாதாரண வேலைக்காரன். இப்போ அப்போ எல்லாம் சுமோட்டோ ஸ்விக்கிலாம் கிடையாது. ஆமாம், கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்டால் வீட்டில் கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறது. இப்படி அவங்கள ஒரு பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் கள்ளக்காதலை அதிகரிச்சிருது. இன்றைக்கி இன்னொரு பெரிய டேட்டா சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு வந்து திருமணம் தாண்டிய உறவு வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்றைக்கி ஒரு டேட்டா ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது ரொம்ப வருத்தத்துக்குரியது. அஸ்கலி மேடிசன் அப்படின்ற ஒரு டேட்டா, அவங்க ஒரு ஆப் டேட்டா உள்ளவங்க. அவங்க தான் இந்த இதை வெளியிட்டிருக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் திருமணம் தாண்டிய உறவு அதிகரிக்குதுன்னு. இப்படியா போயிட்டே இருந்திருக்கு. இது வீட்டுக்கு தெரிய வந்திருக்கு. விஜய் கண்டிச்சிருக்கான் புருஷங்காரை. அப்புறம் வீட்டை விட்டு ஓடி ஒரு வாரம் சுந்தரத்தோடு எங்கேயும் தங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் மறுபடியும் பஞ்சாயத்தெல்லாம் பேசி, அதான் செய்த தப்பு, பஞ்சாயத்தெல்லாம் பேசி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்து அப்படியே ஓடிட்டுருக்கு. இது 2 பேரும் யார் சுந்தரமும் அபிராமியும் சந்தித்து சந்தோஷமாக இருக்க முடியல, உல்லாசமாக இருக்க முடியல. அப்போ குழந்தைங்க இருந்தால் தானே பஞ்சாயத்து பண்ணி அழைச்சிட்டு வந்துடுறாங்க. குழந்தைங்க இல்லாட்டி இது வேலையாக நம்மளை கூப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமான, ஒரு கொடூரமான, குரோதமான ஒரு எண்ணத்தை விதைக்கிறான் சுந்தரம். மாத்திரையை வாங்கி கொடுக்குறான், தூக்க மாத்திரை, விஷ மாத்திரையை பாலில் கலந்து கொடுத்துட்டு விஜய் டியூட்டிக்கு போயிடுறான். குழந்தைங்க 2 கொடுத்துருது. அதுக்கு பிறகு அவங்க 2 ஒரு ஆடியோ பேசிக்கிறாங்க. அந்த ஈரக்குலையே நறுங்கி போகுது. குழந்தை மயக்கமாயிட்டு செத்துருச்சா அப்படின்னு கேட்குறான். செத்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். அது சொல்கிறான். நீ என்ன கூலாக இருக்க, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்றான் அவன். இப்போ என்ன பண்ணலாமா, ஓடி போயிடலாம் அப்படின்னு. சரி, வெளியில் மனைவி நான் ஒரு பணி 11 ஆகுது, ஹவுஸ் ஹோல்டர் தூங்கிட்டாங்களா, தூங்கிட்டு தான் இருப்பாங்க, சரி வா ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓடி போயிடலான்னு சொன்னவன் என்ன செய்யறான், கோயம்பேட்டில் வந்து இந்த லேடியை பஸ் ஏற்றி விட்டுட்டு இந்த அபிராமியை
நான் ஒரு நாள் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன், ம். எனக்கு மாதம் கடைசி 31ல் சம்பளம் வாங்கிட்டு வந்துடுறேன்றான். இவர் அபிராமி போயிடுறா. அடுத்த நாள் புருஷன் வேலையை விட்டு வர்றான். கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா அவனும் மிஸ்டு கால் தான். ம். வேலையை விட்டு வர்றான். வந்தோடனே வீடு சாத்தியிருக்கு. அவங்க அம்மா வீடு பக்கத்துலேயே தான் ஒரு ஃப்ளாட்ஸில் இருந்தாங்க. ம். அபிராமி அம்மா. ஆமாம், நாங்களாம் சம்பவம் இடத்துக்கு போயிருந்தோம். ஃப்ளாட்ஸில் இருந்தாங்க. அங்கே போயிட்டு இங்கே வெள்ளை தம்பின்னு மறுபடியும் வீட்டை வந்து உடச்சி உள்ளே போய் பார்த்தா 2 குழந்தைங்களும் மாண்டு போய் கிடக்கின்றன. கட்டில் அப்படியே பச்சை பிள்ளைய பிறந்த மணி அப்படியே இருந்தது. பக்கத்துலேயே ஸ்கூல் பேக்கு நாங்கள் கிடந்தது. சாயந்தரம் வரைக்கும் டிக்டாக் பண்ணியிருக்காங்க அவனோட சுந்தரத்தோட. ம். அப்புறம் மேட்டர் தான் இருக்கிறது தெரிஞ்சு போச்சுல்ல. சுந்தரத்தை போலீஸ் கேட்ச் பண்ணிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் சார்லஸ், அவர் தான் குன்றத்தூர் இன்ஸ்பெக்டர். அவங்கள கேட்ச் பண்ணிடுறாரு. கேட்ச் பண்ணிவிட்டு அபிராமிகிட்ட பேச வைக்கிறாங்க. டேய், நான் நாகர்கோவில் வந்துட்டு சீக்கிரம் வாடா, அவனெல்லாம் உன்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியலன்றா. குழந்தைய கூட குற்ற உணர்வு இல்லை. குழந்தைய கொன்னுட்டு. ஆமாம், இவனும் போலீஸும் அப்படியே சரி வரேன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு நேராக நாகர்கோவிலில் போய் கேட்ச் பண்ணுறாங்க. இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக அபிராமியும் 2வது குற்றவாளியும் சுந்தரமும் சேர்க்கப்படுகிறார்கள். செங்கல்பட்டு மகிழா போக்சோ நீதிமன்றத்தில் நடந்துச்சு. அங்கே நீதிபதி இல்லைங்கிறதுனால காஞ்சிபுரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்துச்சு. மரியாதைக்குரிய நீதியரசர் செம்மல் ஐயாவுக்கு முதல்ல ஒரு நன்றி. மீண்டும் தர்மம் ஜெயித்திருக்கிறது. தர்மப்படி தீர்ப்பு கொடுத்த தர்ம பிரபுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த ஒரு நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அப்படியே போயிட்டு இருக்குது. இடையில ஒரு பெரிய ஒரு ட்ராஜடி ஒன்று. அபிராமிக்கு ஒரு தம்பி உண்டு. அவனுக்கு இங்கே ஒரு கல்யாணம், என் பெரம்பூர் சைடு ஏதோ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறாங்க. நிச்சயதார்த்தம்லாம் ஆகிடுது. ஆனால் அப்புறம் தான் அபிராமின்னு அவனோட தம்பின்னு அவங்க பொண்ணு கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. இந்த குடும்பத்தில் கொடுக்க முடியாதுன்னு அவன் சூசைட் பண்ணிட்டு இறந்துடுறான். அபிராமின் சகோதரன் அவன் சூசைட் பண்ணிட்டு இறந்துடுறான். ஜூலை 24 தான் தீர்ப்பு அறிவிக்கிறாங்க. தீர்ப்பு அறிவிக்க எப்படி திரும்ப வர்றாவ, கையிலலாம் நெயில் பாலிஷு, தலையில் கிளிப்பு மேக்கப்பு ஐயால வந்து ஜட்ஜி என்ன சொல்கிறாரு, லஞ்ச் அவர் சரி சாப்பிட்டு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன்னு இப்படி எழுந்து போயிட. அவர் என்ன நினைச்சாரு தெரியல. 10 நிமிஷத்தில் சரசரன்னு இருந்தார். சாப்பாடெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல ஜட்ஜ்மெண்ட்டு. A1 அபிராமி சாகும் வரை ஆயில் தண்ணே. A2 மாத்திரை வாங்கி கொடுத்து கொள்றதுக்கு ஐடியா பண்ணி கொடுத்தவன். 2 பேரும் சாகிற வரை ஆயில் தண்ணே. இது என்ன ஒரு துப்பட்டா? உனக்கு யார் துப்பட்டா கொடுத்தது? போலீஸை. துப்பட்டா போட்டு இப்படி கோட்டு கழிச்சிட்டு வந்தீங்க. ஏன்னா தூக்கு மாட்டி தூக்கி விடுவாங்கல்ல, கழுத்தை இறுக்கிக்குவாங்க. துப்பட்டெல்லாம் அவரு என்ன மூஞ்ச கட்டியிருக்கேன், என்ன மூஞ்ச கட்டி போட்டிருந்தாரு, மாஸ்கெல்லாம் அவரு உலகம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி உடனே அபிராமி நடிகை மன்னி ஆளு நடிகை மாதிரி தான் இருப்பா. பார்த்துருக்கீங்களா அவளை? ரொம்ப பண்ணி பொத்துன்னு விழுந்துட்டா. முந்தன அந்த கதையெல்லாம் இங்கே ஆகாது, தூக்கிட்டு போங்கடா, 2 நாய் கொண்டு ஜெயிலில் அடங்கிடான்ட்டார் அவர். அதோடு கொண்டு சிறையிலையும் அடைத்து விட்டார்கள். நேற்று நைட்டு ரொம்ப நாளைக்கு பிறகு, ரொம்ப ஆண்டுகளுக்கு நான் இந்த வழக்கு ஆரம்பத்துலேருந்தே இருக்கேன். வெளியில் உள்ள பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பேன். ஆமாம் சார். நேற்று இரவு மிகவும் நிம்மதியாக தூங்கினேன். அந்த குழந்தைகள் ஆன்மாக்களுக்கு நாம் எல்லாரும் பிரார்த்தனை செய்வோம், ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும் நேற்றைக்கு. ஓகே சார். இப்போது நீதிபதி செம்மல் அவர்கள் வந்து வாழ்நாள் முழுவதும் வந்து ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் மீனாட்சி சுந்தரம் அவங்களுடைய சைட்லேயும் சரி, அபிராமி அவங்களோட சைட்லேயும் சரி, வயசான அப்பா அம்மா இருக்காங்க, அவங்கள நாங்கள் வந்து பார்த்துக்கணும், அதுக்காக கொஞ்சம் கருணை காட்டுங்க, எங்களுக்கு கொஞ்சம் தண்டனையை கம்மி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் சொல்லிட்டாரு, உங்களுடைய காம இச்சைக்காக அப்போ நீங்கள் பார்க்கல வயசான அப்பா அம்மா, இப்போ பார்க்குறீங்களா அப்படின்னு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவங்க வேற ஏதாவது அப்பீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்பீல் பண்ணுவாங்கல்ல, மேல்முறையீடு பண்ணுவாங்க. தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு போவாங்க. ஓகே, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் மேல்முறையீடு போவாங்க, இவங்களும் மேல்முறையீடு போவாங்க. எது போய் நிற்காது. இந்த கேஸ் வந்து அவங்களுக்கு தண்டனை ஆகிடும். ஏன்னா இது ரொம்ப பெக்யூலியர் கேஸ். ஒரு கள்ளக்காதலுக்கு இடைஞ்சலாக இருக்க புருஷனை கொண்டு பார்த்துருக்கேன். ஆனால் குழந்தைய கள்ளக்காதலுக்கு இடைஞ்சல அந்த பொண்டாட்டியை கொலை பண்ணி இவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க? அதே பெட்டில் சுந்தரத்தை அடிச்சது படுத்திருந்தா கூட குழந்தைங்க என்ன பண்ண போகுது? நீங்களாம் போங்க, அங்கே வந்திருக்காரு, அந்த ரூமில் தூங்குங்கன்ட்டு இங்கே போட்டு இப்போ இந்த ரூமில் படுத்திருந்தா என்ன செஞ்சிட போகிறாங்க? அவன் அவ்வளோ உனக்கு என்ன அவ்வளோ வெறின்னு கேட்குறேன். அதான் தொங்க விட்டுருக்கணுங்க, தூக்கு தண்டனை தான் கொடுத்துருக்கணும். என்னுடைய வேண்டுதல் அப்பீல் போனாங்கன்னா தூக்கு தண்டனை ஆகிடும், சொல்ல முடியாது. விடுதலை ஆகிறதுக்கு 25 சாட்சி, 25 கிளியர் ப்ரூவ்டு சாட்சி. இதுபோல் ஆடியோ மெசேஜ், கோயம்பேட்டில் இவரோட சிசிடிவி ஃபுட்டேஜ், நாகர்கோவில் ஃபுட்டேஜ், நாகர்கோவில் வச்சு கேட்ச் பண்ணது, ஏற்கனவே உழுந்து ஓடுனது. அப்போ இப்போ கேஸோடைய ஃப்ரேம் பேப்பர்ஸ் கிளியராக இருக்குல்ல. அதாவது 2 தரப்பாக தீர்ப்பு கொடுப்பாங்க. ஒன்று என்னென்னா, சாட்சிகள் அடிப்படையில் இந்த வழக்கு தீர்ப்பு கொடுக்குறோம்னு, சாட்சிகள் அடிப்படையில் விசாரணை அடிப்படையில் சந்தேகத்துக்கிடமின்றி ஆஜர் எதிரி குற்றவாளின்னு ஒரு வார்த்தை இதில் சேர்த்துருக்காரு. எந்த விதமான கன்ஃபியூஸும் கிடையாது. இவங்க செய்தார்களா செய்யவில்லையான சந்தேகத்துக்கிடமின்றி, ஐயப்பாட்டுக்கிடமின்றி ஆஜர் எதிரி 2. ஸோ அபிராமியும் சுந்தரம் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்மானிக்கிறது.
நீங்கள் எந்த அப்பீல் போனாலும் அது உடையாது. அது கண்டிப்பாக தண்டனை தான், சிறை தான். அதே மாதிரி நீதிபதி செம்மல் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, நியாயப்படி உங்களுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும், ஆனால் என்ன பண்ணுறது, காந்தி தேசம், காந்தி பிறந்த மண், அதனால் பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம் நம்ம பார்க்க முடியாது, அதனால வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை. செம்மலை ஐயாவுக்கு அந்த ஐடியாவும் இருந்திருக்கு, ஹேங்கிங் கொடுக்குறதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுக்கான எல்லாம் இருக்கு. ஆனாலும் அவர் காந்தியவாதியாக இருந்திருக்காரு. அதனால ஒன்று விட்றேன், நீ காட்டுமிராண்டி, நீ ஒரு காட்டுமிராண்டி காமேச்சிக்கு போன, நான் அப்படி கிடையாதுங்கிறத விட்டு தான் அவர் அந்த வார்த்தை எடுத்திருக்காரு. நானும் காட்டுமிராண்டி கிடையாது, ஆனால் உனக்கு சிறை தண்டனை உறுதி, சாகுற வரைக்கும் நீ ஜெயிலில் தான் இருக்கணும். ஆனால் இவங்க அப்பீல் பண்ணியிருந்தா அடுத்த நீதிபதி கண்டிப்பா தூக்கு தண்டனை அறிவிப்பார். லோயர் கோர்ட்டில் கிளியராக டிக்டேட் பண்ண வழக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. 2009 சரவண போனதானுக்கு ஹோட்டல் அதிபர் அண்ணாச்சிக்கு 10 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க புந்தமல்ல. அவர் அப்பீல் வந்தார். அப்போ பானுமதி அம்மா இருந்தாங்கம்மா நீதியரசர். யார் ஹோட்டல் அதிபரா, நீங்கள் பண்ணியிருக்க வேலைக்கு 2000 தண்ணியில் கொடுக்கணும். 10 வருஷத்துல இருந்தால் 2019 வெளில வந்திருப்பார். ஏற்கனவே ஜெயிலில் இருந்த காலம் இருக்குது, அதெல்லாம் கழித்து ஒரு 7 வருடத்தில் வெளில இருந்திருக்கலாம். அந்த ஹோட்டலில் கணக்கு பிள்ளைய உட்காந்துருந்துருக்கலாம் பட்டையை போட்டுட்டு. அப்பீல் வந்தோடனே வாங்க இங்கே வாங்க அப்படின்னு. சரி, இதோட முடிஞ்சு சுப்ரீம் கோர்ட்டு போனார் அப்பீல். அங்கே அந்த அம்மா சீனியரில் அங்கே போய் உட்காந்துருந்தாங்க ப்ரமோஷனில். வாங்க மறுபடியும் ஹோட்டல் அதிபர் வணக்கம், அதே தண்டனை தான் இங்கே ஓடு கன்ஃபஸ்ட் அப்படின்னாங்க. கடைசியாக ஆஸ்பத்திரியில் போய் படுத்து கிடந்தார், இது உள்ள ரிமாண்ட் பண்ணுறானிக்கு. அப்படியே செச்சரோடு தூக்கிட்டு வந்தாங்க, கதை முடிஞ்சு போச்சு. அப்பீல் போனால் கேஸ் விடுதலை ஆகும் நம்பி போகிறது ஒரு முட்டாள்தனம். வழக்கின் தன்மையை பொறுத்து மாறும். எங்கள்கிட்ட ஒரு வழக்கு இருந்தது, ஒரு போக்சோ வழக்கு, மொத்தம் 8 அக்யூஸ்டு, 2 பேருக்கு மட்டும் 5-7 வருஷம் தண்டனை கொடுத்துருந்தாங்க, பாக்கி பேர் விடுதலை பண்ணியிருந்தாங்க. அப்பீல் வேல்முருகன்ட்ட போணுச்சு, ஐயா நீதியரசர் வேல்முருகன்ட்ட. எல்லோரும் அப்பியர் ஆக சொல்லி டேட்டு போட்டார், எல்லோரும் அப்பியர் ஆனாங்க. உங்கள் எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை வழங்குகிறது நீதிமன்றம். இப்போ ஒரு வருடத்துக்கு முன்னாடி அனைவருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கப்படுகிறது. 16 வயசு பொண்ணு ப்ராஸ்டியூட்டுக்கு பயன்படுத்துறீங்க, எல்லாம் ஆயுள் தண்டனை போங்க. அப்பீல் வந்து யாருப்பா 2 பேர், நீங்கள் எதுவும் ஆர்கியூ பண்ணுறீங்களா ஆயுள் தண்டனை மாற்றவான்னு. ஐயோ ஐயாவே நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி ஐயாவேன்னு. அப்பீல் வந்து சொல்லிட்டு நீங்கள் பொழைச்சிங்க 7 வருஷம் ஓடி போயிடுங்க அப்படின்னு. அவங்க 7 தண்டனை முடிச்சுட்டு வந்துட்டான். ஃபர்ஸ்ட்லேருந்து ஒருத்தர் ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறான். அப்பீல் போனால் விடுதலை ஆகிடுன்னு நினைக்கிறது படுமுட்டாள்தனமான ஒரு தியரி. அந்த நீதிபதியின் பார்வையில் அது வேறு மாதிரி ஆகிடும். விடுதலை ஆகிறதுக்கு 50% சான்ஸ் இருக்கும், டபுள் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஆனால் இப்போது வயசான அப்பா அம்மா இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னும் போது அந்த கருணை அடிப்படையில் நோ மெர்சி டு மர்டர். கருணை என்பது கொலையில் அல்ல. எப்படி கொலையில் எப்படி கருணை கொடுக்க முடியும்? அது என்ன ப்ரிவிலேஜஸா? என்ன ப்ரிவிலேஜஸா? 90 வயசு கிழவன் கொலை பண்ணாலும் கொலை தான். எனக்கு 90 வயதாகி விட்டது, என்னை விடுதலை செய்து விடுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்களா? சட்டம் மேலானது, சட்டம் அனைவருக்கும் சமமானது. சார், இப்போது ஆயுள் தண்டனை அப்படின்னும் போது அது எத்தனை வருஷம் சார்? இப்போ வாழும் ஆயுள் முழுவதும் தான். ஆயுள் முழுவதும் அது நாதராம் கோட்ஸோட தண்டனையிலே அந்த இதை கோர்ட்டு டிக்ளேர் பண்ணுச்சு. எனக்கு 14 வருஷம் ஆகிட்டு என்ன விடுங்கன்னு சொன்னாப்புல கோட்ஸே. நீ தேசப்பிதாவை கொலை பண்ண, நீ உன்னை விடணும்னு அவசியம் கிடையாது. நாங்கள் அது அந்த நாட்டுடைய இதை பொறுத்தது. இப்போ ஆயுள் தண்டனை இது சொல்வது எடப்பாடி பழனிசாமி இது 10 வருஷம் முடிஞ்சோன்னு விடுதலை பண்ணாங்க. அது அந்த நாட்டுடைய, அதாவது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசின்னு சொல்லுவாங்க. அது அந்த ப்ரிவிலேஜஸ் கூட ஞானசேகரனுக்கு வரல. 30 வருஷம் அவன் சிறையில் இருந்தே ஆகணும். அந்த ப்ரிவிலேஜஸ் அபிராமிக்கு வராது, சிறையில் இருந்து தான் ஆகணும். நன்றி சார். நன்றி.